ஜெய் பீம் என்ற சித்தாந்த முழக்கங்கள் ஒருபுறம், மற்றொருபுறம் புத்தம் சரணம் கச்சாமி என்று அவரது மதம் சார்ந்த முழக்கங்கள், அந்த மந்திரங்கள் மறுபுறம் என்று ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு இறுதிச் சடங்குகளானது நடத்தப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் அவருடைய 2.5 வயது செல்ல மகளும் இந்த இறுதிச் சடங்குகளில் பங்கேற்ற காட்சிகள் காண்போரை கலங்கச் செய்யும் வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் அவருடைய சகாக்கள், அவருடைய சுற்றத்தார் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி அவருக்கான இறுதி மரியாதையை செலுத்தி வரும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அவருடைய மனைவி அழுது கலங்கி தற்பொழுது ஒரு தெளிவற்ற நிலையில் இருக்கிறார் என்பதையும் நம்மால் உணர முடிகிறது. அந்த காட்சிகளில் செய்வதறியாது திகைத்து போயிருக்கிறார், தன்னுடைய கணவனை இழந்து என்பதை நம்மால் காட்சிகளின் வாயிலாக உணர முடிகிறது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், காங்கிரஸ் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை, இயக்குனர் ப. ரஞ்சித், பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரபலங்களும் அங்கு இறுதிச் சடங்குகளில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்மிடையே செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைப்பில் இணைகிறார். சதீஷ் முருகன், தமிழகத்தின் தலித் அரசியலில் பெரிய அளவில் நம்ம ஊடகங்களில் இவர் முகத்தை பார்க்கலனாலும் இப்போது அவருடைய பங்கு எந்த அளவுக்கு அப்படின்றது சமூக ஊடகங்கள் வாயிலாக நம்மால் உணர முடிகிறது. இவருடைய அரசியல் வாழ்க்கை, இவர் கடந்து வந்த பாதை, அதை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக தொடர்ந்து 17 ஆண்டுகளாக அவர் பணியாற்றி வந்திருப்பது, அவர் எத்தகைய கொள்கை பிடிப்புடன் இந்த தலித் அரசியலை ஒரு குறிப்பிட்ட கட்சியிலிருந்து முன்னெடுத்திருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடியும். சட்டக்கல்லூரி மாணவராக இருந்து வட சென்னை பகுதியில பிறந்து வளர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே அம்பேத்கரிய கொள்கையை எடுத்து செல்வதில் மிக முக்கிய பங்காற்றிய நபர்களில் ஆம்ஸ்ட்ராங்கும் ஒருவர். அதே போல தலித் அரசியல் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள்ல அம்பேத்கருடைய நிலைப்பாடை முன்னெடுத்து எடுத்தது என்பதுல மிகவும் குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்தவர் என்றால் அது மிக இல்ல. குறிப்பாக அம்பேத்கர் கடைசி காலத்துல அந்த புத்த மதம் மாறியதுதான் இந்த சமூகத்துல நாம் ஒடுக்கப்படுவதற்கான காரணம் இந்து மதத்திலிருந்து புத்த மதத்திற்கு மாற வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர் புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த அடிப்படையிலேயே ஆம்ஸ்ட்ராங்கும் அதை பின்தொடர்ந்து தமிழகத்துல பல்வேறு கட்ட தலித் மக்களிடையே இந்த புத்த மத மாற்றம் குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். புத்த விகாரங்கள் என்று சொல்லக்கூடிய புத்த ஆலயங்களை கட்டமைப்பதில் மிக முக்கிய பங்காற்றியவர் இவர். பகுஜன் சமாஜ் கட்சி எங்கெல்லாம் சென்றடைந்திருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த புத்தம் தொடர்பான விஷயங்களை முன்னெடுத்தவர் என்பதில் மாற்று கருத்தில்லை. இன்றைய தினம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி அவர்களுமே ஆம்ஸ்ட்ராங் குறித்து குறிப்பிடும் போது கொள்கை பிடிப்புடன் எந்தவித பதவி ஆசையும் படாமல் ஒரு கட்சியில பல ஆண்டுகளாக மாநில தலைவராக பணியாற்றியவர், அந்த கட்சிக்கு மிகவும் உண்மையாக செயல்பட்ட ஒரு தலைவர் என குறிப்பிட்டிருந்தார். அது இங்க மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில பல்வேறு தலித் அமைப்புகள் இந்த அரசியல் அதிகாரங்களுடன் இருக்கக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் எந்தவித பெரிய அரசியல் அதிகாரத்திற்கு செல்லாமல் தொடர்ந்து தனித்து நின்று, அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பல்வேறு தொகுதிகளில் இவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய தலைமையின் கீழ் தமிழகத்தில் தனித்து போட்டியிட்டு இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்ற அரசியல் கட்சிகளுடன் அவர் நெருக்கம் காட்டியிருந்தாலும் கூட கொள்கை என்று வரும்பொழுது அது அம்பேத்கரிய கொள்கையாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பதும் இருந்ததுதான் இன்றைய தினம் நம்ம கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இதே போல இன்றைய தினம் அமர்ந்திருக்கக்கூடிய தொல் திருமாவளவன், செல்வ பெருந்தகை உள்ளிட்டவர்கள் திராவிட கட்சி என்று சொல்லக்கூடிய கட்சிகளோட கூட்டணி அமைத்து அந்த பல்வேறு பொறுப்புகள் வகித்திருந்தாலும் கூட இந்த கட்சிகளை நீங்களாக எந்த இடத்தில் அந்த கட்சிகளோடு அரவணைத்து கொள்கை ரீதியாக செயல்பட வேண்டுமோ அங்கு செயல்பட்டு அரசியல் என்று வரும்பொழுது, அதாவது தேர்தல் அரசியல் என்று வரும்பொழுது அதற்கான இடத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி தனியாக இயங்க வேண்டும், அதற்கென்று தனி இடம் கிடைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில தொடர்ந்து பணியாற்றியவர் ஆம்ஸ்ட்ராங் என்று கூறப்படுகிறது. தொண்டர்கள் மத்தியில ஒரு கட்சி தலைவராக மட்டுமல்லாமல் மாற்றுக் கட்சி தலைவர்கள் தொண்டர்களோடும் மிகவும் நெருக்கம் காட்டியவர். அதே போல ஒன்றுபட்ட இந்த தலித் அமைப்புகள், தலித் கட்சியினுடைய தலைவர்கள் கூட்டமைப்புகள் உருவாக்குவதிலும் அந்த நட்பு பாராட்டுவது, அந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதிலும் இவர் மிக முக்கியமாக பங்காற்றியவர் என்பதால் அதற்கு சாட்சியாக தான் இன்றைய தினம் பல்வேறு கட்சி பேதமின்றி தேசிய கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி, புரட்சி பாரதம் கட்சி போன்ற கட்சியினுடைய
தலித் கட்சிகள் தலித் பின்புலம் உள்ள கட்சிகளாக இருந்த அந்த கட்சி தலைவர்களும் இந்த இறுதி சடங்கில் பணியாற்றி இருப்பது அதற்கு மிக முக்கியமான ஒரு சான்றாக நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல அம்பேத்கர் சட்டம் பயின்று சட்டம் இயற்றதனால்தான் மட்டுமே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த விடுதலையை நோக்கி அந்த பயணம் தொடங்கியதை மிக தீர்க்கமாக நம்பியதன் அடிப்படையில ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர் மாணவர்கள் மத்தியில ஜனநாயக பாதையில் பயணியுங்கள் என்பதை தொடர்ச்சியாக கூறி வந்திருக்கிறார். ஊர்வலத்திலுமே அதை நம்மால் பார்க்க முடிந்தது. எந்தவித பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வல்ல, ஜனநாயக ரீதியாக நமது எதிரியாக இருந்தாலும் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அங்க இருக்கக்கூடிய மக்கள் இளைஞர்களிடம் தொடர்ந்து வலியுறுத்தியவர். அதன் அடிப்படையிலே சுமார் 1000க்கும் மேற்பட்ட சட்டக்கல்லூரி மாணவர்களை உருவாக்கியவர் என்றும் கூறப்படுகிறது. அந்த ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள், பட்டியலின இளைஞர்கள், மாணவர்கள் மத்தியில கல்வி மற்றும் சட்ட அறிவு என்பதை மிக துல்லியமாக தெளிவாக அம்பேத்கரிய பாதையில அவர் எடுத்து சென்றிருக்கிறார். அந்த அடிப்படையில தான் ஏராளமான வழக்கறிஞர்கள், சட்ட மாணவர்கள், சட்ட கல்லூரி மாணவர்கள் இன்றைய தினம் அவருடைய அந்த இறுதி ஊடகத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இதே போன்ற பாதையில மத்திய அரசாங்கத்தில் மத்திய அரசு மாநில அரசுகளில் பணியாற்றக்கூடிய அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு இந்த பட்டியலின மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இந்த விளையாட்டுத்துறையாக இருந்தால் அந்த விளையாட்டுத்துறையில் அவர்கள் பயணித்து அதற்கு மூலமாக அந்த பணிகளில் அமர்த்துவது, அதே போன்று பல்வேறு எங்கெல்லாம் இந்த பட்டியலின மக்களுக்காக இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள், அந்த உரிமைகள் இருக்கிறதோ, கல்வி ரீதியாகவோ வேலை வாய்ப்பு ரீதியாகவோ அதை அனைத்தையுமே பெற்று தருவதற்கு தொடர்ந்து பாடுபட்டிருக்கிறார். அது தவிர தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு கட்சி தொண்டர்கள் என்று பழகாமல் கட்சி தன்னுடைய குடும்பம் என்கிற அடிப்படையில் தான் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பணியாற்றி வந்திருந்தார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் தெரிவிக்கும் போதும் கடந்த ஆண்டு அவரது மகள் முதல் பிறந்தநாள் கொண்டாடும் பொழுது அதை ஒரு குடும்ப விழாவாக நடத்தாமல் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில மாநாடாகவே அதை நடத்தி முடித்திருந்தார். அன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இருந்து அந்த தொண்டர்கள், நிர்வாகிகளை வரவழைத்து அந்த தன்னுடைய மகள் பிறந்த நாளையும் கட்சி சார்ந்தே அதை நடத்தினார் என்பதை மேற்கோள் காட்டி தன்னுடைய உரையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் குறிப்பிட்டிருந்தார். இது தவிர திரைத்துறையில் இருக்கக்கூடிய துணை நடிகர்கள், ஏராளமான இந்த வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய துணை நடிகர்களை ஊக்குவிப்பதிலும் அவர்களை திரைத்துறையில் தனக்கு தெரிந்த இயக்குநர்கள், வளர்ந்து வரும் இயக்குநர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்து அவர் ஒரு மாநில தலைவராக இருந்த போதிலும் பல்வேறு ஏராளமான அந்த துணை நடிகர்களையும் திரைத்துறையில் அறிமுகப்படுத்தி வைத்ததற்கும் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக அவர் இருந்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு எடுத்துக்காட்டும் இன்று ஏராளமான துணை நடிகர்கள், சண்டை பயிற்சி கலைஞர்கள், சண்டை இயக்குநர்கள் போன்ற நபர்கள் இன்றைய தினம் அவருடைய இறுதி அஞ்சலியில கலந்து கொண்டனர். அதே போல குத்துச்சண்டையில் மிகவும் ஆர்வமிக்க நபராக இருந்த சூழ்நிலாம் குத்துச்சண்டை போட்டி, குத்துச்சண்டைகள் அதன் மூலமாக ஒரு வேலைவாய்ப்பு, அரசாங்க வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவது, வடசென்னைக்கே உரிய இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு போட்டிகளாக இருக்கட்டும், கால்பந்து விளையாட்டு போட்டி போன்ற அந்த விஷயங்களை இவர் முன்னெடுத்த விஷயங்களாக இருக்கட்டும், பல்வேறு இடங்களை தற்பொழுது இவர் மறைந்த இந்த பெரம்பூர் பகுதியில் பெரம்பூர் கட்சி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அதற்கு பக்கத்து தெருவிலேயே ஒரு பெரிய புத்த விகார் என்பதையும் இவர் நிரூபி இருக்கிறார். இது போல தொடர்ந்து தன்னுடைய அரசியல் பாதையில் அம்பேத்கரிய கொள்கைகள் அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஜனநாயக பூர்வமாக எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் தொடர்ந்து அவர் பணியாற்றி இருக்கிறார். இப்படி பணியாற்றும் பொழுதே அவருக்கு பல்வேறு எதிர்ப்புகளும் வந்திருக்கிறது, அது சார்ந்த வழக்குகளும் இருக்கிறது என்பது நம்மால் மறுத்துவிட முடியாது. ஏனும் அதையும் அவர் சட்ட ரீதியாகவே எதிர்கொண்டு அனைத்தையும் கையாண்டிருக்கிறார். அதே போல சட்டக்கல்லூரி மாணவர்களுடைய போராட்டத்தின் போது சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் காவல்துறைக்கு ஏற்பட்ட அந்த சோதனையின் போதும் மிக முக்கிய ஒரு பங்காற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கு சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் தாக்கப்பட்ட போதும் காவல்துறையினருக்கும் இவருடைய பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில சமாதான பேச்சுவார்த்தை என்பதும் நடைபெற்றதை நம்மால் மறக்க முடியாது. அது மிக முக்கியமான தமிழக வரலாற்றுல இந்த வழக்கறிஞர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு இடைப்பட்டு ஏற்பட்ட அந்த மோதல்கள், அந்த கலவரத்துல இவருடைய பங்கு என்பது இரு தரப்பு மக்களையும் சமாதானத்தில் ஈடுபடுத்துவதற்கான மிக முக்கிய பங்காற்றியவர் என்பதும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இது போன்ற பல துறைகள்ல சட்டம் இல்லாமல் அவர் இயங்கி வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில அரசியல் அதிகாரம் இல்லை என்கிற அடிப்படையிலேயே தற்பொழுது இவ்வளவு பெரிய மிகப்பெரிய தலைவருடைய இழப்பு என்பதற்கு பிறகு அவருடைய மற்ற விஷயங்கள் வெளியே வருகிறது. ஒருவேளை அரசியல் அதிகாரம் அவர்களுக்கிடம் இருந்திருந்தால்
இன்றைய தினம் இந்த இறுதி ஊர்வலமே வேறு மாதிரியாக நடந்திருக்கும் எனவும் பல்வேறு தலித் செயற்பாட்டாளர்கள் கூறி வருகின்றனர். நன்றி சதீஷ் முருகன், உங்களுடைய தகவல்களுக்கு. தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.